சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிடுறீங்களா ஆளுநர் ஆரியன் ரவி அவர்களே என்று நான் ஆளுநர் ஆரியன் ரவி அவர்களை நோக்கி இந்த காணொலியில் கேள்வி எழுப்பலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஐயோ, இந்த மாநிலத்தின் ஆளுநரை இப்படியா பேசுவது அப்படின்னு, இது சரியல்ல, இது மரபல்ல, இது நாகரிகம் அல்ல அப்படின்னு யாராயினும் சொல்வீர்கள் என்று சொன்னால், இதை விட கேவலமா அண்ணாமலைன்னு ஒருத்தன் பேசிட்டு சுத்திட்டு இருக்கிறான். பல்லுபடாம பக்குவமா இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தைகளை எல்லாம் பேசிவிட்டு அதையே நாகரிகம் அப்படின்னு அவன் சொல்லும்போது, நான் திங்கிற சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறீங்களா என்று ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை நோக்கி, மரியாதைக்குரிய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை நோக்கி, அவர் உண்ணும் உணவில் போஜனத்தில் சால்ட் இருக்குதா உப்பு இருக்குதான்னு கேட்கறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊர்ல ஒன்று சொல்லுவாங்க, சோத்துல உப்பு போட்டுதுன்னா கொஞ்சமாவது நன்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் நன்றி கெட்டு போய் சுதந்திர போராட்டத்தில் இந்த தேசத்தந்தை மகாத்மா காந்தியை இழிவுபடுத்தக்கூடிய விதத்துல, இன்னும் சொல்ல போனா செக்கிழுத்த செம்மல் வஉசியின் தியாகங்களை மறைக்கக்கூடிய விதத்துல, தீரன் சின்னமலையினுடைய தியாகத்தை மறைக்கக்கூடிய விதத்துல, வேலு நாச்சியாரினுடைய தியாகத்தை பெரும் தியாகத்தை மறைக்கும் விதமாக எல்லாம் நேரு பாப்பா எத்தனை ஆயிரம் நாட்கள் அவர் சிறை கொட்டடியில் கிடந்தார். நாட்கணக்கில் ஆயிரக்கணக்கான நாட்கள் அவர் சிறையில், கொடும் சிறையில் வாடினார். அவருடைய பெரும் தியாகத்தை எல்லாம் மறைத்து நேற்று இந்த ஆரியன் ரவி உளறி கொட்டி இருக்கிறார். அவருக்கு வகுப்பெடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதுதான் இந்த வீடியோ. நான் இந்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய ஆதாரம் எல்லாம் நீங்க புத்தகத்தை பார்த்தோன்னு பயந்துடாதீங்க. டேட்டோட சொல்லணும்ல. சிலருக்கு புரியலைன்னா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, டேட்டோட சொல்ல வேண்டியிருக்குது. ஆளுநர் ஆரியன் ரவியின் கண்ணில் இந்த வீடியோ படுமுறை ஷேர் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோவிற்குள் செல்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தமிழ் கேள்வியை உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஒரு போர் அப்படின்னு சொல்லலாம் தொடங்கி விட்டது. இது பாசிசத்திற்கும் மதவாதத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் எதிரான போர். இந்த போர்ல நீங்க ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டிருக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் வீரர்கள் தான். நீங்க பொழுதுபோக்க பார்க்கலாம், ரசிக்கலாம், சிரிக்கலாம், எல்லாம் பண்ணுங்க. ஆனால் நீங்க வேற வேலைகள் இருப்பீங்க. உங்களால் இது போன்ற கருத்துக்களை எடுத்து வாசிக்கவோ பேசவோ சிந்திக்கவோ நேரம் இருக்காது மேபி. அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்காக நாங்கள் பேசுகிறோம். இதை எடுத்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்டையும் கொண்டு போய் ஷேர் பண்ணுங்க. அது கூட ஒரு விதத்துல இந்த போரில் நீங்களும் பங்கேற்றுள்ளீர்கள் அல்லது அது உங்களுடைய ஒரு பங்களிப்பாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ள போறேன். தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல ஆளுநர் ஆரியன் ரவி நேற்று உளறி கொட்டியிருக்கிறார். அதாவது இந்திய விடுதலையில் மகாத்மா காந்தியுடைய பங்களிப்பு ஒன்றும் பெருசா இல்லை, கடைசி பெரும் பலனளிக்கவில்லை. பங்களிப்பு இல்லைன்னு சொல்றதை விட பெரும் பலனளிக்கவில்லை. மகாத்மா காந்தியினுடைய சுதந்திர போராட்டம் பலன் தரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய அந்த அணிதிரட்டல், படை திரட்டல் தான் இந்தியாவிற்கு விடுதலை பெற்று தந்தது அப்படின்னு ஆளுநர் ஆரியன் ரவி பேசியிருக்கிறார். ஏன் இப்படி பேசியிருக்கிறார்? ஏன் காந்தியின் மீது இவர்களுக்கு கோபம் அப்படின்னா, இது இன்னைக்கு நேற்று வந்த கோபம் இல்லை. எப்பொழுது இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக பாடுபட்டு தன் உடலை வருத்தி தன் வாழ்நாள் முழுவதும் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடினாரோ தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள், அவரை ஒரு பிராமணன், விநாயக் நாதராம் கோட்சே என்ற பிராமண இளைஞன், நல்லா புரிஞ்சுக்கணும், அதை அழுத்தமா புரிஞ்சுக்கணும். ஒரு பிராமணன் சுட்டு கொள்றான். விநாயக் நாதராம் கோட்சே என்ற பிராமணன் சுட்டு கொள்ளுகிறான். ஏன் சுட்டு கொள்றான் அப்படின்னா, காந்தி அவங்க வச்ச அந்த மனுநீதி, சனாதனம் இதுல எல்லாம் அவருக்கு ஆரம்பத்தில் உடன்பாடு உண்டு. ஆனாலும் பின்னாட்களில் அவர் அதிலிருந்து சற்றே விலகத் தொடங்குகிறார். இந்தியாவில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று விரும்பினார். தேசம் சுதந்திரத்திற்கு தயாரான பொழுது, இந்தியா விடுதலை அடைந்த பொழுது இங்கே தேசம் பற்றி எரிந்தது. இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் ஒரு மதவாத கூட்டம் மோதலை ஏற்படுத்தியது. இந்த தேசம் இரண்டாக பிளக்கப்பட்டது. அதில் காந்திக்கு துளியும் விருப்பம் இல்லை. இந்த தேசத்தை இரண்டாக பிளக்க வேண்டும் என்ற முதல் கோரிக்கையை வைத்தது அன்றைக்கு இந்து மகாசபா. அதெல்லாம் தாண்டி வெள்ளக்காரன் தேசத்தை இரண்டாக பிரித்த போது, இந்த நாட்டில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அண்ணன் தம்பிகளாக வாழ வேண்டியவர்கள் அடித்துக்கொண்டு இந்த நாட்டில் இரத்த ஆறு ஓடிய பொழுது, தன் உயிரையும் துச்சமன மதித்து சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தார் நவகாலியில். இந்த தேசம் விடுதலை பெற்ற பொழுது, நீங்க ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு,
மகாத்மா காந்தி பத்தி பேசுறதுக்கு இந்த ஆளுநர் ஆரியன் ரவிக்கு என்ன அருகதை இருக்குதுன்னு நான் கேட்கிறேன். உலகில் எந்த சுதந்திர போராட்டமாக இருந்தாலும் சரி, ரஷ்ய புரட்சியா இருக்கட்டும், சீன புரட்சியா இருக்கட்டும், கியூபா விடுதலை போராட்டமாக இருக்கட்டும், கியூபா விடுதலை பெற்றவுடன் பிடல் காஸ்ட்ரோ அந்த நாட்டினுடைய அதிபராக வருகிறார். ரஷ்யாவில் ஸ்டாலின், எல்லாரும், நீங்க சீனாவை எடுத்துக்கங்க, எந்த நாட்டில் யார் அந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினார்களோ அவர்கள், அந்த விடுதலை போராட்டத்தை தலைமை தாங்கியவர்கள் அந்த நாட்டின் ஆட்சி பொறுப்பில் வந்து பார்த்ததுதான் நாம பார்த்திருக்கிறோம். ஆனால் தேசப்பிதா மகாத்மா காந்தி கடைசி வரைக்கும் ஒரு கவுன்சிலர் போஸ்டிங் கூட ஆசைப்படாதவர். அங்க போய் உட்கார்ல அவர் எலும்பும் தோலுமா அந்த நாட்டினுடைய விடுதலைக்காக கடைசி வரைக்கும் அவரு. அப்போ உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் அப்படின்னா, அவர் ஹிந்து இஸ்லாமிய அந்த மத மோதல் இங்கே நிறுத்தப்பட வேண்டும், இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் உண்ணாவிரதம் இருந்தார், போராடினார். அந்த கோபம் இன்னி வரைக்கும் இருக்குது. ஆரியன் ரவியிடமிருந்து அந்த வார்த்தைகள் தான் வெளிப்படுகிறது. அவருடைய சுதந்திர போராட்டம் பலனளிக்கவில்லை என்று சொல்வது ஏதோ நீங்க தேசப்பிதா மகாத்மா காந்தியை மட்டும் கொச்சப்படுத்துறதா நினைச்சிடாதீங்க. ஆளுநர் ஆரியன் ரவி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அந்த அன்றைய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை காங்கிரசுடைய சுதந்திர போராட்டத்தை கொச்சைப்படுத்துவது. அப்படின்னா அதுல யாரெல்லாம் வரா? நம்முடைய செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் வர்றாரா? வாவுசி, நீங்க இரட்டை ஆயுள் தண்டனை வாவுசிக்கு, சிறையில் கொட்டும் சிறை, மாடு கூட இழுக்க முடியாது அந்த செக்கை இழுத்தார். அதை கொச்சப்படுத்துறீங்களே ஆளுநர் ஆரியன் ரவி அவர்களை, நியாயமா? அவர் சிறை கொட்டடையிலிருந்து வெளியில் வருகிறார். வாவுசியை வரவேற்பதற்கு அவருடைய கணக்காளர், அவருடைய இணையர் 2 பேரும் மற்றும் நிற்கிறார்கள் சிறை வாசலில். அவர் சிறைச்சாலையிலிருந்து வெளியில் வருகிறார். தூரத்துல ஒரு உருவம் நிற்கிறது, அப்படியே முகத்தெல்லாம் மூடிட்டு மிஸ்டர் பிள்ளைவாள் என்று அழைக்கிறது அந்த குரல். வாவுசிக்கு அது யாருன்னு அடையாளம் தெரியல. யார் என்று கேட்கிறார். என்னை அடையாளம் தெரியவில்லையா? சிவம் பேசினால் சவமும் எழுந்து நிற்கும் என்று சொல்வீர்களே, அந்த சிவம் சுப்பிரமணிய சிவா, என் நண்பன் சிவத்தினுடைய குரலா எனக்கு தெரியவில்லை என்று அவரை நோக்கி ஓடி சென்று அவரை ஆற தழுவி கட்டிக்கொள்ள அவர் முயற்சி செய்து அவரை நோக்கி ஓடுகிறார். சிவம் சொல்லுகிறார், நில்லுங்கள், என் அருகில் வராதீர்கள், எனக்கு கொடிய தொழு நோய். நீங்கள் என்னை கட்டி அணைத்தால், என்னை தொட்டால் என்னுடைய தொழு நோய் உங்களை தொற்றிக்கொள்ளும் என்று சொன்னபோது, என் நண்பன் சிவத்தை பிடித்த தொழுநோய் என்னையும் பிடிக்கட்டும் என்று சொல்லி ஆற தழுவிக்கொண்டார் வாவுசி. நீங்க அந்த சுதந்திர போராட்டம்லாம் எப்படியா நடந்துச்சு? பாவிகளா, நாட்டை எப்படி ஆக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு? கொஞ்ச நஞ்ச பாடாப்பட்டாங்க. ஜவஹர்லால் நேரு சிறையில் இருக்கிறாரு. எத்தனை நாள்? 3259 நாட்கள், நியர்லி 10 years. நியர்லி தன் வாழ்நாளில் ஒரு மனிதன் 10 ஆண்டுகள் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில். இந்திரா காந்தி அவர் சிறையில் இருந்து அழைத்துச் செல்லப்படுகிறார் நீதிமன்ற விசாரணைக்காக. ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி தன்னுடைய குழந்தையை சாலையில் தெருமுனையில் நின்று அந்த தெருவிளக்கு வெளிச்சத்தில் தூக்கி காட்டுகிறார் அண்ணன் இந்திரா. அந்த வாகனத்தில் பார்த்து கொண்டே செல்கிறார் நேரு. நேரு உங்க நரேந்திர தாமோதர தாஸ் போல என்ன படித்தோம் என்று சொல்வதற்கு கூட துணிவில்லாத, தான் படித்த சான்றிதழை காட்ட முடியாதவர் அல்ல. அவர் உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் பட்டம் வாங்கியவர். இல்லாத ரயில்வே ஸ்டேஷன்ல டீ வித்தவர் அல்ல. டீ வித்ததாக சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நாட்டையே விற்று கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர தாமோதர தாஸ் அல்ல பண்டிதர் ஜவஹர்லால் நேரு. மாபெரும் கோடீஸ்வரர், செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர். வாழணும் அப்படி வாழ்ந்திருக்கலாம் ஐயா. நாட்டின் விடுதலைக்காக சிறை கொட்டடியில் தங்கள் உயிரை, தங்கள் உடலை, தங்கள் வாழ்வையெல்லாம் தியாகம் செய்தார்களே. இன்றைக்கு உங்கள் கைகளில் இந்த நாடு சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. நீங்க தேசப்பிதா மகாத்மா காந்தி பத்தி பேசுறீங்கல்ல,
ஏன் பேசுறாரு தெரியுமா? இந்த ஆளுநர் ஆரியன் ரவி ஏன் பேசுகிறார்னா, சாவர்கரை கொண்டாடக்கூடியவர்கள் தான் இவர்கள். 18 மன்னிப்பு கடிதங்கள் எழுதி கொடுத்த சாவர்கர். நீங்க சாவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தது உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன், பாக்குறீங்களா? இவருடைய தலைவர்கள் யார் என்பதை. இந்த பக்கம் 3000க்கும் மேற்பட்ட நாட்கள் சிறை கொட்டடியில் கிடந்த பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவருடைய சுயசரிதையில் எழுதுகிறார். அவர் தேளு, வவ்வாலு, தேன் குளவி, இப்படி அந்த அவருடைய அறை அப்படிதான் இருக்குமா? அதற்குள் அவர் சிறைப்பட்டு கிடந்தார். பெரும் செல்வந்தர். தொழுநோய் வந்தார். தொழுநோய் வந்துச்சு சுப்பிரமணிய சிவாவுக்கு. செக்கிழுத்த செம்மல் பெரும் செல்வந்தர் வஉசி. கடைசியில் மண்ணெண்ணெய் வியாபாரம் பார்த்தார் ஐயா, அந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி. ஆனா இவங்க தலைவர்கள் யார் தெரியுமா? இவங்க கொண்டாடுற தலைவர்கள் யாருன்னு நான் சொல்றேன். இப்ப இன்னொரு மன்னிப்பு கடிதத்தை வாசிக்கிறேன். ஒரு ஸ்டேட்மெண்ட், மன்னிப்பு கடிதம்ல ஒரு ஸ்டேட்மெண்ட், நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட ஸ்டேட்மெண்ட். நான் ஸ்டேட்மெண்ட்டை சொல்றேன், அதன் பிறகு நீங்க சொல்லுங்க யாருன்னு. அந்த ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்குது. ஆகஸ்ட் 27ஆம் தேதி பத்தேஸ்வர் பஜாரில் நானும் என் சகோதரரும் நின்று கொண்டிருந்தோம். அப்போது மதியம் 2 மணி அளவில் காகுவா என்று அழைக்கப்படும் லீலாதர் என்பவரும் மகுன் என்பவரும் அந்த பஜாருக்கு வந்தனர். அங்கு கூடியிருந்த மக்கள் முன்னிலையில் காந்திஜி அறிவித்துள்ள, யார் அறிவித்த? காந்திஜி அறிவித்துள்ள வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பற்றி உணர்ச்சி பூர்வமாக பேசினார்கள். அந்த உரையை கேட்ட பொதுமக்களில் பலர் காகுவா மற்றும் மகுன் பின்னால் 100கணக்கில் திரண்டனர். அவர்களை அழைத்து கொண்டு மகுனும் காகுவாவும் பத்தேஸ்வர் வனத்துறை அலுவலகத்தை நோக்கி பேரணியாக சென்றார்கள். அப்போது அதை வேடிக்கை பார்ப்பதற்காக நானும் என் சகோதரரும் அவர்களின் பின்னால் சென்றோம். இது இந்த தலைவர் யார் நான் பின்னாடி சொல்றேன். ஒரு பெரிய லீடரோட ஸ்டேட்மெண்ட் இது. நான் சொல்றது ஒரு பெரிய லீடரோட ஸ்டேட்மெண்ட். இவருடைய சுதந்திர போராட்ட பங்கு என்ன லட்சணத்துல இருந்துச்சுங்கிறதுக்கு சொல்றேன். அந்த பெரும் கூட்டம் போகிறது. நானும் என் சகோதரரும் அவர்கள் பின்னால் செல்கின்றோம். வனத்துறை அலுவலகத்தை அடைந்ததும் கூட்டம் ஆவேசமாக கோஷமிட்டது. இதனால் நானும் என் சகோதரரும் அந்த கூட்டத்திலிருந்து சற்று தள்ளி ஒரு 100 அடி தொலைவில் நின்று கொண்டோம். வனத்துறை அலுவலகத்துக்குள் 10 முதல் 15 பேர் வரை இருந்திருக்கலாம். இதெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே அங்கு திரண்டிருந்த மக்கள் அந்த அலுவலகத்தை தாக்கினார்கள். எங்கள் கண் முன்னே அலுவலகத்தின் சுவர் இடிந்து விழுந்தது. அதன் பிறகு நாங்கள் அங்கிருந்து கிளம்பி விட்டோம். அங்கிருந்தவர்களில் காகுவா மற்றும் மகுனை தவிர மற்றவர்கள் யாரையும் எனக்கு தெரியாது. இதை நான் மனப்பூர்வமாகவும் உண்மையாகவும் தெளிவான சிந்தனையோடும் கூறுகிறேன். நாள் செப்டம்பர் 1, 1942. இதை சொன்னவரினுடைய பெயர் அடல் பிகாரி வாஜ்பாய். தந்தையினுடைய பெயர் கௌரி சங்கர். வயது 20. தொழில் மாணவர், குவாலியர் கல்லூரி. முகவரி பத்தேஸ்வர். இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு எதிராக நீதித்துறையிடம், நீதிபதி ஹசன் அவர்களிடம் இவர் அளித்த வாக்குமூலம் கையெழுத்திடப்பட்டு இன்றைக்கும் சான்றாக இருக்கிறது. அப்போ சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட போராளிகளை, தியாகிகளை காட்டி கொடுத்த கூட்டம். ஒருத்தர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார், இன்னொருவர் காட்டி கொடுத்தார். காட்டி கொடுத்தவருக்கும் மன்னிப்பு கொடுத்தவரையும் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் ஆரியன் ரவிக்கு தேசப்பிதா மகாத்மா காந்தியின் தியாகம் புரியாது. பண்டிதர் ஜவஹர்லால் நேருவினுடைய பெரும் தியாகமும் போராட்டமும் புரியாது. செக்கிழுத்த செம்மல் வஉசியினுடைய கண்ணீரும் வேதனையும், இந்த விடுதலை வேள்விக்காக அவர் செய்த தியாகங்களும் புரியாது. எப்படி புரியும்? இவங்க சொல்றாங்கல்ல, இஸ்லாமியர்களுக்கும் இந்த நாட்டிற்கும் என்ன சம்பந்தம், இஸ்லாமியர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு ஆற்றிய பங்கு என்ன அப்படிலாம் கேட்கிறாங்கல்ல. வீரமங்கை வேலு நாச்சியார் அவருடைய ஆட்சி அதிகாரத்தை மீட்பதற்கு, இந்த மண்ணை வெள்ளையரிடமிருந்து மீட்பதற்கு ஹைதர் அலி கிட்டத்தட்ட 5000 குதிரை வீரர்களையும் 5000 போர் வீரர்களையும் அனுப்புகிறார். 1780ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அந்த படை திண்டுக்கல்லேருந்து கிளம்பி போகுது. வெள்ளையர்களிடம் போரிட்டு வெற்றி வாகை சூடி வேலு நாச்சியார் திரும்பி வந்தார் என்று சொன்னால் அதற்கு அன்றைக்கு அந்த படை அணியில் இருந்த ஹைதர் அலியினுடைய படைகளும் ஒரு பெரும் காரணம். ஹிந்து இஸ்லாமியர்கள் என்று யாரும் பார்க்கல. வேலு நாச்சியார் ஹைதர் அலியிடம் உதவி கேட்கிறார்.
ஹைதர் அலி ஒரு சொந்த சகோதரிக்கு செய்வது போன்ற ஒரு உதவியை அன்றைக்கு அவர் செய்கிறார். திப்பு சுல்தான் தீரன் சின்னமலை நட்பு ஆளுநருக்கு தெரியுமா? தெரியலன்னா போய் படிச்சுட்டு வாங்க, போய் படிக்கணும். எதையாவது ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்துக்கிட்டு உப்பு இல்லாத சாப்பாட்டை சாப்பிட்டு நன்றி மறந்து பேசக்கூடாது. இந்த இந்திய சுதந்திர பெரும் போரில் இஸ்லாமியர்கள் என்ற இந்த புத்தகம் வாங்கி படிங்க. ஆளுநர் மாளிகையில் சும்மா தானே உட்கார்ந்துருக்கிறீங்க, படிங்க. நான் ஒரே ஒரு தகவல் சொல்றேன். திப்பு சுல்தான் போர் முனையில் நிற்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்வின் கடைசி நிமிடங்களில் திப்பு சுல்தான் சொன்ன வார்த்தைகள் இவை. திப்பு சுல்தானின் வார்த்தைகள்: நான் பரங்கி இராணுவத்தினரை வெட்டி வீழ்த்தி கொண்டே மரணம் அடைகிறேன். பரங்கி இராணுவத்தினரை வெட்டி வீழ்த்தி கொண்டே மரணம் அடைகிறேன். எனக்கு பின் இந்த பரங்கியரை இந்தியாவிலிருந்து விரட்டி ஓடும்படி செய்ய இவரேனும் முனைவாரா? யாராவது வருவீங்களாப்பா? இந்த வெள்ளைக்காரன் விரட்டணும், யாராவது வருவீங்களா? அப்படி செய்யப்படுமாயின், வெள்ளையர்கள் இந்த மண்ணிலிருந்து விரட்டப்படுவார்கள் என்று சொன்னால், எனது ஆன்மா எனது அடக்க ஸ்தலத்தில் நிம்மதி அடையும். இந்திய பூமியிலிருந்து பரங்கியரின் அசுத்தமான ஆட்சி ஒழித்து கட்டப்படும் வரை என் ஆன்மா சாந்தி அடையாது. திப்பு சுல்தான் ஒரே ஒரு ஹிஸ்டரி, எஸ்டிடி மேல இந்த வரலாறு ஒன்னு சொல்லுங்க உங்க தலைவர்களுக்கு, ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கு இப்படி ஒரே ஒரு சுதந்திர போராட்ட தியாக வரலாறு இருக்கிறதா என்பதை ஆளுநர் ஆர் என் ரவி காட்டணும். இருக்குதா? இருக்குதா? சிப்பாய் கழகத்தை பற்றி பேசுறோம். சிப்பாய் கழகம் 10/5/1857 இல்லையா? முதல் சிப்பாய் புரட்சிலாம் வர்ணிக்கிறாங்கல்ல, அதுல மீரட்டில் சிப்பாய் கழகம் நடைபெறுகிறது. சிறைச்சாலைகள் உடைத்தெறியப்படுகின்றன. சிறைச்சாலைக்குள் இருந்து இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக போராடி சிறைச்சாலைக்குள் இருந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் சிறைச்சாலையிலிருந்து மீட்கப்படுகிறார்கள். மீரட்டில் சிறையில் பூட்டி வைக்கப்பட்டிருந்த 85 வீரர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அந்த 85 பேர்ல 49 பேர் இஸ்லாமியர்கள், 36 பேர் இந்துக்கள். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இஸ்லாமியர்கள் அவர்கள் எண்ணிக்கை பர்சன்டேஜா பாத்தீங்கன்னா, பர்சன்டேஜ்ல சொல்றேன், 10 பேர் தான் இருக்கிறான், அதுல 8 பேர் பங்கெடுத்திருக்கிறான். 100 பேர் இருக்கிறான், அதுல 20 பேர் பங்கெடுத்திருக்கிறான். அப்படின்னா பர்சன்டேஜா இந்த 20 விட 8 ஜாஸ்தி. அப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய வரலாறு, இஸ்லாமியர்களுடைய விடுதலை போராட்டத்தில் அவர்கள் ஆற்றிய பங்கு என்பது பெரும் பங்கு. வெறும் திப்பு சுல்தான் ஹைதர் அலி மட்டுமல்ல. அப்ப இப்படி ஒரு பெரும் தியாகத்தை செய்து கிடைத்த சுதந்திரத்தை போற போக்குல நேதாஜியினுடைய வீரமும் தியாகமும் அளப்பரியது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை, யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நேதாஜியினுடைய புகழை ஓங்கி பேச வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் தேசப்பிதா மகாத்மா காந்தியை சிறுமைப்படுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, நான் என்ன கேட்கிறேன், இந்த தேசத்தினுடைய விடுதலைக்கு தேசப்பிதா மகாத்மா காந்தியுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது, இந்த தேசத்தினுடைய விடுதலைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பங்கு இருந்திருக்கிறது, எல்லாம் உண்மை. நான் ஒண்ணே ஒன்று கேட்கிறேன், இந்த தேசத்தினுடைய விடுதலைக்கு ஆர்எஸ்எஸ் காரர்களுடைய பங்கு என்ன? ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சொல்ல வேண்டும். சொல்வாரா? ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்கு ஆர்எஸ்எஸ் காரர்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை சொல்ல வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்களிப்பு எதுவும் இருக்கிறதா? அதாவது உங்களுடைய முன்னோர்கள், அன்னைக்கு பாஜக இல்ல, பாஜகவினுடைய முன்னோர்கள். அப்போ நான் ஒண்ணு சொல்றேன், ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை நான் ஒண்ணு தெளிவா சொல்றேன், நேதாஜியும் எங்காளு, மகாத்மா காந்தி எங்காளு நான் சொல்றது அவங்க யாரும் ஆர்எஸ்எஸ் காரர்கள் இல்லை, அப்படி சொல்றேன். சரியா? நீங்க உங்க பக்கத்துல இருந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த சாவர்கரை தவிர சுதந்திர போராட்டத்தில் நான் இப்படி கூட இருந்தவங்க தான் போராடினாங்கன்னு பேரோட விலாசத்தோட நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்த வாஜ்பாயை போல இல்லாமல் உள்ளபடியே உளப்பூர்வமாக தியாகம் செய்த ஒரே ஒரு தியாகிய உங்கள் தரப்பிலிருந்து காட்டுங்கள்.
அபுல் கலாம் ஆசாத் சுதந்திர இந்தியாவுடைய கல்வி அமைச்சர். இன்னைக்கு ஐஐடி, நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஐஐடி எத்தனை அமைச்சிட்டீங்க? இந்த எய்ம்ஸை கட்டி முடிக்க என்ன பாடுபடுறீங்க? வெள்ளக்காரன் போனப்ப இங்க என்ன பாலாறு தேனாரும் ஓடிச்சுன்னு நினைச்சீங்களா? இந்தியாவில 2 போய் கிடந்தது இந்தியா. பஞ்சம், பசி, பட்டினி, தொழிற்சாலைகள் கிடையாது, அணைக்கட்டுகள் கிடையாது. அனைத்தையும் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு உருவாக்கினார். ஐஐடி உருவாக்கப்பட்டது. ஐஐடி, ஐஐஎம், விமான நிலையங்கள், ரயில் போக்குவரத்து என்று அனைத்தையும் கட்டி எழுப்பி அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தவர்கள் இங்கே ஒரு பெரும் அடித்தளத்தை இட்டு செல்வார்கள். நீங்க அந்த ரோட்ல துர்ன்னு வண்டி ஓட்டிட்டு போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு பார்த்தீர்களா, இவர் தான் வேகமாக வண்டி ஓட்டுகிறார், இவர் தான் வேகமாக வண்டி ஓட்டுகிறார், இவர் தான் வேகமாக வண்டி ஓட்டுறாரு. வேகமாக வண்டி போடுறதுக்கு அந்த சாலைகளை செப்பனிட்டு சாலை அமைத்து தந்தது அரை நூற்றாண்டு காலத்திற்கு முன்பு ஆட்சி செய்தவர்கள். ஏதோ வாய்க்கு வந்ததை அதான் என்னமோ சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒன்று வீடு கட்ட ஏதோ ஒன்று குடியிருந்துச்சான் அந்த மாதிரி இன்னைக்கு சுதந்திரத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்து போராடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கோ நிற்க, சுதந்திர போராட்டத்திற்கு துளியும் சம்பந்தம் இல்லாத மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர்களுடைய வாரிசுகள் இன்றைக்கு நாடாளுமன்றத்திற்குள் சென்றால் இந்தியா இப்படித்தான் இருக்கும் என்பதற்கு ஆளுநர் ஆரியன் ரவி ஒரு உதாரணம். ரைட்? எனவே இதெல்லாம் மனசு வேதனையா இருக்குங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்ன சொல்றது, ஒருவேளை நான் எப்படி சொல்ற ஒரு பெரிய அரசியல் கட்சியில் ஏதேனும் ஒரு பொறுப்புல இருந்தால் இதெல்லாம் ஒருவேளை மேடையில் பேசுவேன். எனக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, தமிழ் கேள்வி, ஒரு களம், ஒரு கேமரா முன்னாடி வச்சுட்டு எனக்கு தோன்றதை மனசுல இருந்து பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் வியூஸு, திருப்பி சொல்றேன், இது வியூஸுக்காகவோ இதுக்காக கூட இல்லை, முடியல, தொண்டெல்லாம் வலிக்குது, பயமா இருக்கு. நாடு போற போக்க பார்த்தா பயமா இருக்கு. எங்க கொண்டு போய் நிப்பாட்டுவாங்களோன்னு வேதனையா இருக்கு. ஒரு பெரும் கூட்டம் மதவாத போதைக்குள் சிக்கி தவிக்கிறது, மாயைக்குள் மயங்கி கிடைக்கிறது. வெளியில் வாருங்கள் பிளீஸ். ஆனா ஆபத்து, பேராபத்து, புரிந்து கொள்ளுங்கள். இதை தாண்டி சொல்றதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.